பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிற நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். அவைகள் அந்நியருக்கு உரியவைகள் என்பது உனக்கே உரியவைகளாய் இருக்கிறது. இது ஆசீர்வாதம். நேற்றைக்கு பார்த்தோம் இல்லைங்களா, உற்று கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாகன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மத்தவங்களுக்கு கிடையாதுங்க, அது உங்களுக்கே உரியதா மாறுமா. ஆமா இல்லைங்களே, நமக்குரியது இது எல்லாமே. கர்த்தர் நமக்காக எவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறார் தெரியுங்களா. ஆனா அது சரியா எடுத்துக்கொள்ள தெரியாம இருக்கிறோம். எனக்கான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா நிறைய வச்சிருக்கிறார். ஆனா அதை எடுத்துக்கொள்ள தெரியல. காரணம் என்ன? ஆவியானவரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறார் ஆண்டவர். இது அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்து. ஆமென். இந்த ஊற்றுக்கண்ணை குறிச்சு ஏற்கனவே பார்த்தோம். அது எப்படி இருக்குமா? அது வாய்க்கால்லாம் ஓடி வீடுல ஓடும் அப்படின்னு பார்த்தோம். கர்த்தர் பேசுறாரு, அது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்துரு அப்படிங்கிறார். இது யார் இந்த இளவயதின் மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணவாட்டி குறிக்கிறது. சரிங்களா, மணவாட்டி குறிக்கிறது. மகிழ்ந்திருக்க சொல்றார் ஆண்டவர். அப்படின்னா இன்னைக்கு உண்மையான ஆவிக்குரிய மணவாட்டிகள் ஆண்டவர் கூட சந்தோஷமா இருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த நினைவோடு கூட நம்ம வாழணும். இன்னைக்கு இருக்கிற சோர்வுகளை, கடன் பிரச்சனை, பாரங்கள், இல்ல மற்ற காரியங்கள், குடும்ப பிரச்சனை, இதை அப்படியே மண்டையில ஏத்திக்கிட்டு அது ஒரு பெரிய காரியமா யோசிக்காம, ஆண்டவரே என்னை ஊற்று கண்ணா நீங்க பாக்குறீங்க, என்னை துறவா நீங்க பார்க்கறீங்க, என்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனவாட்டிய பாக்குறீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அது எப்படி நடக்கும் தெரியுங்களா? ஆண்டவர் பிரியமா உங்க இடத்துல கடந்து வந்து மத்தபடி இருக்கிற எல்லாத்தையும் உங்களை விட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். என்னென்ன உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டுருவார். அவர் கூட சந்தோஷமா இருந்தாலே போதும். மத்ததெல்லாம் அவர் பார்த்து பாருங்க. அதுக்குதான் நீங்க நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் எவ்வளவு எதுக்கு அழைக்கப்பட்டாங்க? ஆதாம் எதுக்கு அழைக்கப்பட்டார்? ஆண்டவரோடு கூட பேசுறதுக்கு தான் இல்லைங்களா. சாயங்காலம் ஆனா பகலின் குளிர்ச்சியான வேலை, ஏர்லி மார்னிங்கா இருக்கலாம், சாயங்காலமா இருக்கலாம், ஆண்டவர் இறங்கி வருவார், 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி அந்த மாதிரியான சம்பாஷணைகளை கர்த்தர் விரும்பினார். அப்படி கர்த்தர் விரும்பினார். ஆனா அவங்க வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போயிட்டாங்க இல்லையா. அப்ப ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த இடம் இல்லைங்களா. அப்ப இன்னைக்கு மதியம் இருக்கிற வேலைக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். அதை கூடாது. இன்னைக்கு உலகத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ற வாழ்க்கை நமக்கு கிடையாது. அவர் கூட இருக்கிற வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. அதனால அந்த வாழ்க்கைக்காக இங்க இருக்கிற வாழ்க்கையில அவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்களேன், இன்னும் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். செபிக்கலாமா? எங்க நல்ல தகப்பனே, இந்த நாளில எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை மனவாட்டியை நீங்க அங்கீகரித்து பேசுவதற்காய் கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து உடைய ஆளுக இருக்கட்டும். இது கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்து நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ மாணவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 12:5. இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து அவர்களின் வேளையில் ஜனங்கள் கலக்கமிருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. பெலிஸ்தியர்களின் நிமித்தம் அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தேர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து ஜனங்களை காப்பாற்றினார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவர் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார். யோசேப்பு சிறையில் தனிமையாக இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏற்ற வேளையில் அவரை காப்பாற்றி உயர்த்தினார். யாக்கோபுடன் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். சிங்கத்துதியில் தானியேலோடு கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றினார். அக்கினி நடுவில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேக் அவர்களோடு கூட கர்த்தர் இருந்தார். படியால் ஆசீர்வாதங்களையும் உயிரையும் பாதுகாத்து கொண்டார். இன்று கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார்.
உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து பெயர் சொல்லி அழைத்து உதவி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்குகிற சூழ்நிலைகளினால் யாருடைய தயவாவது நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஜெயம் பெறுவதற்கு என்று உலகத்தில் அநேக நோக்கிக் கொண்டிருக்கிறதான காரியம் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகிறது. உலகம் தருகிற பதில்கள் முடியாது, இல்லை, கிடைக்காது என்பதைத்தான். ஆனால் இன்றைக்கு உங்களின் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது அவர் கண்களில் கிடைக்கிறது. உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி ஆசிர்வதிக்கவும் செய்கின்றார். கர்த்தர் மோசேயோடு எப்பொழுதும் ஒரு சிநேகிதனை போல் பேசுகிறவர். அப்படிப்பட்ட உறவில் இருக்கிற மோசே இஸ்ரவேலரை வழி நடத்துகிற பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டவுடன் பயந்த போது விசுவாசம் இல்லாதவனாய் கேட்கிறான், தேவரீர் ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறீர், ஆகியும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்க என்று. அநேகர் இப்படித்தான் நினைக்கின்றனர், தனக்காய் யார் வருவார் என்று. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறபடியினால் என் கிருபையினால் உன்னை நடத்துவேன், என் கிருபைக்கு இருக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து அழைத்து கர்த்தர் தம் கிருபையை வெளிப்பட பண்ணினதை குறித்து தியானிப்போம். மூன்றாவதாய் பார்க்கலாம், சமாதானத்தின் கிருபை வெளிப்பட்டதை. லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் ஐஸ்வர்யமுடையவனாய் பெரிய உத்தியோகத்தில் உள்ளவனாய் இருந்தாலும் அவன் இருதயத்திலும் சமாதானம் இல்லாது இருந்தது. ஆனால் அவன் விசுவாசிக்கின்றான், விரும்புகின்றான், முயற்சிக்கின்றான். அதுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆவலாய் காணப்படுகின்றான். இயேசு சகேயுவின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு தம்முடைய சமாதானத்தின் கிருபையை வெளிப்பட பண்ணி ஆசீர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளில் காரியங்களில் சமாதானம் இல்லாமலும் மனநிலையோடு சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் போராடி கொண்டு தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு ஆவலாய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சொல்லி அழைக்கிறார். உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படி செய்கிறார். சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதை பார்க்கலாம், கிருபை வெளிப்பட்டதை. யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கு இயேசுவின் நண்பனான லாசருவை குறித்து பார்ப்போமானால், லாசரு மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு மரித்து போகிறான். இயேசுவிடம் மார்த்தாலும் மரியாளும் கண்ணீரோடு முறையிடுகிறார்கள். அப்பொழுது இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் இருக்கிறேன் என்று சொல்லி, என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறார். அப்படியே இயேசு லாசருவின் கல்லறைக்கு சென்று லாசருவே வெளியே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான் என்று வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நீண்ட நாட்களாய் மரித்து போய் காணப்படலாம். அதை குறித்து வேதனைகளோடு கண்ணீரோடு எப்பொழுது தடைகள் விலகும், பதில் வரும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் மறைத்து போன சூழ்நிலைகள் நீண்ட நாளாய் மூடப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் கேட்டுக் கொள்கிறார், வாசல்களை திறக்கிறார். உங்களின் மறைத்து போன சூழ்நிலைகளில் ஜீவனை பெறும்படி ஆசீர்வதிக்கிறார்.
இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் இயேசுவானவர் உங்களை தம் கிருபையினால் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடியினால் தம்முடைய சமாதானத்தின் கிருபையினாலும் கிருபையினாலும் உங்களை விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போவீர்கள். ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் கண்களில் உங்களுக்கும் கிருபை கிடைத்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையிலே, புதிய நாளிலே, இந்த நாட்களில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 22ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கள் கிழமை. இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் இந்த நாட்களே நமக்கு தருகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், நாங்கள் நித்திரைக்கு செல்லுகிற வேளையிலும் படுக்கும் வேளையிலும் இந்த நாட்களிலே நாங்கள் பயப்படாமல் இருக்கும்படியாக அந்த பயத்தின் ஆவை இந்த நாட்களை நம்மை ஆண்டு கொள்ளாதிருக்கும்படியாக இந்த நாட்களை தேவன் நமக்கு இந்த நாட்களை கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல வல்லவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார் பாருங்கள். அவர் இந்த நாட்களிலே பாருங்கள், நமக்கு கூட இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே நாங்கள் படுத்திருக்கிற வேளையிலே அங்கே அசுத்தாவிகள் இந்த நாட்களிலே நம்முடைய நித்திரைகளை இந்த நாட்களை குலைத்து இந்த நாட்களிலே பயங்கரமான கனவுகளை இந்த நாட்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீ படுக்கும் போதும் இந்த நாட்களிலே நீ பயப்பட மாட்டாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 24வது வார்த்தையை இந்த நாட்களில் 3:24 பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நீ படுக்கும் போதும் பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் போதும் உன் நித்திரை இன்பமாகவே இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆங்கில வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, when you lie down you will not be afraid, when you lie down your sleep will be sweet. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய நித்திரை அருமையாக இன்பமாக இந்த நாட்களில் இருக்குமாய் என்று சொல்லி இந்த நாட்களில் கர்த்தர் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகரை பாருங்கள், இந்த நாட்களில் அங்கே பயங்கரமான கனவுகளை கண்டு இந்த நாட்களில் அவர்கள் புலம்பி அழுவார்கள், சாமத்திலே எழுந்து வேர்த்து இந்த நாட்களில் பயப்படுவார்கள். சிறு பிள்ளைகள் கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சில கனவுகளை கண்டுவிட்டு காரணம் இல்லாதபடி எழுந்து இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், அங்கே விம்மி அழுது கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். பெற்றோருக்கு இந்த நாட்களில் தெரியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வேதம் நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், அங்கே நீ படுத்து கொள்ளும் போது முன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கர்த்தரை நாங்கள் நம்பி இருக்கிற வேளையிலே, கர்த்தரையே நாங்கள் நினைத்து அவரை நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணி இந்த நாட்களிலே நாங்கள் படுக்கைக்கு போகிற வேளையிலேயே அந்த படுக்கை இந்த நாட்களிலே எப்படியாக இருக்குமாம், அந்த படுக்கையின் மேலே அந்த நித்திரை இன்பமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அங்கே படுப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணுவதில்லை, பயங்கரமான அதாவது படங்களையோ பயங்கரமான காரியங்களையும் இந்த நாட்களிலே பார்த்துவிட்டு அப்படியே நித்திரைக்கு போவார்கள். ஆனால் திடீரென்று பார்க்கிற வேளையிலே, சாமத்திலே பார்க்கிற வேளையிலே பயங்கரமான கனவுகள் அவருடைய வாழ்க்கையிலே அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அதனாலே திடுக்கிட்டு இந்த நாட்களிலே பதகளிப்போடு ஒளிந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாயிருக்கிறபடியினால்
ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த நாட்களில் காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக நமக்கு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆண்டவரை இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தையிலே இந்த நாட்களிலே கொண்டு வர வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தையிலே இருதயத்திலே இந்த நாட்களை கொண்டு வருகிற வேளையிலே, அப்படியாக நாங்கள் அங்கே அவரை நினைத்து கொண்டு தூங்குகிற வேளையிலே நாங்கள் படுக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே வேளையிலே படுத்து கொள்ளும் போதும் எங்களுடைய நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தரையே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொன்னது போல அவரையே நாங்கள் முன்பக்கம் வைப்போம், அவரை நமது வலது பக்கத்திலே வைப்போம். அதனாலே நாங்கள் அசைக்கப்படாமல் இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுடைய படுக்கை இன்பமாக இருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.